ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற தகவல் ரொம்பவுமே முக்கியமானது. அதாவது சொல்லப்போனால் ஆபத்து காலத்தில் அவசர தேவைக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும். ரொம்ப சிம்பிளான ஒரு இன்ஃபர்மேஷன் தான், ஆனால் ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும். அவசியம் இது என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இன்றைக்கி கூட ஏதாவது எமர்ஜென்சி சிச்சுவேஷன், ஏதாவது அவசர தேவை இருக்கலாம். இன்றைக்கி எனக்கு ஏதாவது வழி கிடச்சிடாதா அப்படின்னு சொல்லி கூட இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். டெஃபினட்டாக அது உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குற வகையில் தான் இருக்கும். என்னங்கிறது முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் மரகத நிலவழி சக்கரம் வாங்க நாளைக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்குது, சரிங்களா? நாளையோடு நீங்கள் பேர்கள் கொடுக்குற டைமிங் முடியுது. என்னென்னா 25ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு பூஜையில் வைக்கணும். 25ஆம் ஆரம்பித்து 1ஆம் வரை, பௌர்ணமி 1ஆம் வரை உங்களுக்கு 7 நாட்கள் பூஜையில் இருக்கனால 24ஆம் டைம் முடிஞ்சிடும். 24ஆம் ராத்திரி 8 மணி தான் டைமிங், சரிங்களா? அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும் தான் நம்மளால் எடுத்துக்க முடியும். இதை பற்றின இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மரகத நிலவழி சக்கரம்னா என்ன, இது எதுக்கு வைக்கிறாங்க, என்ன ஏதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட பிளேலிஸ்ட்டில் மரகத நிலவழி சக்கரம்னே ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு கொடுத்துருக்கும், சரிங்களா? நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்களே, இதான் அந்த எந்திரம். இதை பூஜையில் வச்சு வழிபாடுகள் பண்ணி பல வகையான சிறப்புகள் இதில் இருக்குது. எல்லாமே ஆல்ரெடி வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குதுங்க. மரகத நிலவழி சக்கரம் நீங்கள் அதில் அனுப்புனீங்கனாலே உங்களுக்கு அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ணுவோம். அதை பார்த்து கூட நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுட்டு உங்களுக்கு வேணும்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? அதே மாதிரி ஒரு சிஸ்டர் நீலவழி சக்கரம் வாங்கினதுக்கப்புறம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஒரு சிஸ்டர் அவங்க அண்ணாவுக்கு கூட பிறந்த அண்ணா தான் 10 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அவங்க ஏதோ ஒரு அவசர தேவைக்கு கேட்டாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தது. திருப்பி கொடுத்துருவாங்க, நம்ம அண்ணா தானேன்னு சொல்லி நம்பிக்கையோடு கொடுத்தேன் சிஸ்டர். அதுவும் எங்கள் வீட்டுக்காருக்கெல்லாம் தெரியாமல் கொடுத்தேன். அப்புறம் ஒரு ஸ்டேஜ் தெரிஞ்சு அது எங்கள் வீட்டில் பயங்கர பிரச்சனையாகி இப்போ எனக்கு ஒரு அவசரம்னு சொல்லிவிட்டு நானும் ரொம்ப வருஷமாக கேட்டுட்ருக்கேன். அந்த பணம் கொடுப்பனாங்கிறாங்க எங்கள் அண்ணா தான், ஆனால் அவங்ககிட்ட இருக்குன்னு தெரியும், கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. இப்போ நீங்கள் பிக்சரில் பார்த்துட்ருக்கீங்களா, இது நம்மளோட சிஸ்டர் ஒருத்தங்க வீட்டில் கிழங்கு, கருணக்கிழங்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்ல குழம்புக்கு, அந்த கருணக்கிழங்கு உரிக்கும் போது அதில் வராகி அன்னையோட முகம், கண், மூக்கு, வாயெல்லாம் அப்படியே அழகாக தத்ரூபமாக தெரியுதுங்க. அது ஒரு டப்பா மேலே வச்சு அவங்க ஃபோட்டோ எடுத்து அங்கே பாருங்கள் அம்மாவோட முகம் எப்படி தெரியுது அப்படின்னு. இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பியிருந்தாங்க. இது கூட என்னென்னா, இந்த நீலவழி சக்கரம் வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கும் போது அம்மாவோட முகத்தை கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி எனக்கு அனுப்பியிருந்தாங்க. ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. பாருங்கள் அம்மா எப்படி இருக்காங்கன்னு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அவங்க அண்ணா தரலன்னு ரொம்ப சங்கடப்பட்டுட்டு இருந்தாங்க. கடைசியில் ஒரு வழியாக நீலவழி சக்கரம் வாங்கி வச்சுருக்காங்க. இத்தனை வருஷம் பேசாத அண்ணா பார்த்திங்கன்னா இப்போ ஃபோன் பண்ணியிருக்கார். ஃபோன் பண்ணி என் சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சு, தப்பு தான், உன் பணத்தை நான் நல்லபடியாக திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு கொடுக்கறதாக சொல்லியிருக்கார் சிஸ்டர். சீக்கிரம் சேர்ந்துருங்கிற எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னாங்க. ஏன் சொல்கிறேன்னா, அந்த சிஸ்டர் சொல்லும்போது அது அவ்வளோதான் பணம், கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே இருக்குது, எங்கே இனி வரப்போகுதுன்னு தான் நான் யோசித்தேன். ஆனால் வாங்கி வச்சதுக்கப்புறம் இத்தனை வருஷம் நடக்காமல் இருந்த ஒரு விஷயம், அசையாமல் இருந்த ஒரு விஷயம் அசைஞ்சிருக்கு சிஸ்டர். அம்மா அதை காமிச்சிட்டாங்க, எனக்கு அதோட வைப்ரேஷன் நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. பணம் சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்கணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஸோ அதோட பவர் அப்படி வீட்டில் வைக்கிறதுனால அதோட பவருங்கிறது அந்த வைப்ரேஷன். ஏன்னா நம்ம நினைக்கிற மாதிரி அது சாதாரண ஒரு எந்திரம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிடாதீங்க. அதில் எவ்வளோ பவர் இருக்குன்னு அந்த பிளேலிஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அன்னையோட அந்த வைப்ரேஷன் அதில் பயங்கரமாக காட்டும். அதனால தான் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வருஷம் அது வாங்கி வச்சு வழிபாடு பண்ணிகிட்ருக்காங்க, சரிங்களா? எல்லாருக்கும் நன்மைகள் போய் சேரட்டும். நம்ம வராகி அன்னைக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம். வராகமூர்த்தி சித்தரையாக்கு நன்றிகளை சொல்லலாம். இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் பணம் சம்மந்தப்பட்ட அவசர தேவைகளுக்கு, இல்லைன்னா இமீடியட்டாக வேறு ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு உடனே நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சா அது நிறைவேறக்கான ஏதாவது விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அது என்னென்னா வெற்றிலை பரிகாரம்னு அதை சொல்லுவாங்க. வெற்றிலை பரிகாரம் ஆல்ரெடி எங்களுக்கு தெரிஞ்சது தான், நாங்கள் நிறைய பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமானது. நிறைய நீங்கள் பண்ணியிருந்தாலுமே வெற்றிலையில் பல வகையான விஷயங்கள் நம்ம செய்யலாம். ஏன்னா வெற்றிலை பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை ரொம்ப ஒரு அதிசயமான மூலிகை, ஒரு ஆன்மீக ரீதியாக நல்ல பவர் கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். வெற்றிலை ஆகட்டும், துளசி ஆகட்டும், இந்த வகைகள் இலைகளெல்லாம் ஒரு மூலிகை வகையை சேர்ந்தது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த வகை மூலிகை, வெற்றிலை இந்த மூலிகையை பயன்படுத்தி நம்ம என்ன மாதிரி நன்மைகள் அடையலான்னா, பணம் சம்மந்தப்பட்ட விஷயம், எடுத்த காரியங்களில் காரிய சித்தி அடையிறக்கு, தடைகளை உடைச்சறியறக்கு, இந்த மாதிரி பல வகையான வெற்றிகளை கொடுக்கும். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகள்லாம் வேணும்னு சொல்லி கேட்குறீங்கல்ல, அந்த மாதிரி இருக்கவங்க கூட இந்த விஷயத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது என்ன பண்ணணுன்னா, ஒரே ஒரு வெத்தலை காம்பை எடுத்துருங்க. அந்த காம்பை எடுத்துட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஜவ்வாது, கடைகளில் வாசனைக்காக பயன்படுத்தக்கூடிய ஜவ்வாது இருக்கும், கடைகளில் கிடைக்கும். அந்த ஜவ்வாது அல்லது புணுகு, அது நம்ம சுவாமி கோவில்களுக்கெல்லாம் நல்லா வாசனைக்காக வேண்டி பூஜை அறையெல்லாம் வச்சுருப்பாங்க, புணுகு வச்சுருப்பாங்க. புணுகு அல்லது ஜவ்வாது ஏதோ ஒன்று,
அது வாங்கி நல்லா லேசாக அந்த வெத்தலையில் வந்து லேசாக தடவிக்கோங்க. ரொம்ப அதிகமான தடவக்கூடாது, வாசனைக்காக அது பயன்படுத்துறது. லேசாக வந்து தடவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு பேனை எடுத்து உங்களுக்கு என்ன வேணுங்கிறத அந்த வெற்றிலையில் வந்து எழுதுங்க. அதாவது உதாரணத்துக்கு எனக்கு இன்னும் 2 நாளில் ஒரு 3 லட்ச ரூபா பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீடு 3 lakhs மணிங்கிறத அதில் எழுதுங்க. எனக்கு பணம் வந்து ஒரு 3 லட்ச ரூபா வேணுங்கிறத அந்த வெற்றிலையில் எழுதுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஒரு விஷயம், ஏதாவது ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். பணம் வேணுமா பணம், இல்லை வேலைக்கு முயற்சி பண்ணுறனா வேலை கிடைக்கணும், இல்லையா நாளைக்குள்ளே எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட், என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை அந்த வெற்றிலையில் அந்த விஷயத்தை நீங்கள் எழுதி வைக்கணும். எழுதி அதை நல்லா உருட்டியோ இல்லை மடிச்சோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சுருங்க. ஒரே ஒரு வெத்தலையில் நீங்கள் பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கோவில்களுக்கு உங்களோட குலதெய்வம், இஷ்ட தெய்வம், எந்த தெய்வத்துக்கு வேணாலும் இந்த வழிபாடு நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? ஒரு 27 வகை, 11 எண்ணிக்கையில், 27 எண்ணிக்கையில், ஒற்றைப்படையில் ஒரு 5 எண்ணிக்கையில் கூட நீங்கள் வெத்தலையை வாங்கி அதில் எல்லாத்துலேயும் உங்கள் கோரிக்கையை எழுதி அது எல்லாத்துலேயும் நீங்கள் புணுகு தேய்க்கணும். அந்த ஜவ்வாது வந்து தேய்க்கணும் வாசனைக்கு. தேய்ச்சி அது எல்லாத்துலேயும் உங்கள் கோரிக்கையை எழுதிட்டு மடித்து ஒரு பூ மாதிரியோ ஒரு மாலை மாதிரியோ கட்டி வச்சுக்கோங்க. பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து காரிய சித்தி மந்திரம். அதாவது வெற்றிலைக்கு உண்டான ஒரு காரிய சித்தி மந்திரம். வெற்றிலையை பயன்படுத்தும் போது இந்த மந்திரத்தை பயன்படுத்தி நீங்கள் எழுதுனீங்கன்னா எந்த விஷயமா இருந்தாலும் வெற்றியை கொடுக்கும். ஸ்ரீ ரூராய ரூராய சக்தி. புரிஞ்சுதுங்களா? என்ன அந்த வெற்றிலையில் எழுதி வச்சு இந்த மந்திரத்தை சொன்னாலும் அதை அப்படியே கொடுக்குமா. அதனால் இது ஆபத்து காலத்தில் நல்லா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். எமர்ஜென்சி சுச்சுவேஷன், உடனே ஒரு 10,000 வேணுமா, உடனே ஒரு வெத்தலை எடுங்க. நேரங்காலெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. உடனே ஒரு வெத்தலை எடுங்க, ஜவ்வாது கொஞ்சம் தடவி உடனே இந்த கோரிக்கையை எழுதி சுவாமிகிட்ட வச்சுருங்க. சரிங்களா? மனசார எந்த தெய்வத்தை வேணாலும், முருகனுக்கு வெத்தலை வழிபாடுங்க ரொம்ப சிறப்பு. முருகனை நினச்சி பண்ணலாம், ஆஞ்சநேயரை நினச்சி பண்ணலாம், அம்மனை நினச்சி பண்ணலாம், சிவனை நினச்சி பண்ணலாம். எந்த தெய்வத்தை அழைச்சி வேணாலும் இந்த வழிபாடுங்கிறத நீங்கள் செய்யலாம். கோவிலில் மாலையாக கட்டி போடுறது ஒரு வகை, நீங்கள் அப்படியே செய்யலாம். இல்லைன்னா ஒரே வெத்தலையில் உங்கள் வேலையை நீங்கள் முடிச்சுக்கலாம். உங்கள் வீட்டிலே இருக்கிற சுவாமிகிட்ட நீங்கள் வச்சுக்கலாம். இது ஒரே தடவையில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். சில பேர்த்துக்கு சில விஷயங்கள் கொஞ்சம் டிலே ஆகுதுன்னா இதை நீங்கள் தொடர்ந்து கூட ஃபாலோ பண்ணலாம். வாரத்தில் ஒரு நாள், அதாவது புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமைன்னு எந்த கிழமையில் வேணாலும் நீங்கள் செய்யலாம். வாரம் ஒரு கிழமை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு செய்யலான்னு இருக்கேன்னு நினச்சா நீங்கள் செய்யலாம். வெள்ளிக்கிழமை நான் அம்மனுக்கு செய்யலான்னு இருக்கேன்னு நினச்சா நீங்கள் செய்யலாம். சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு செய்யலான்னு இருக்கேன்னா நீங்கள் செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை நினச்சி நான் செய்ய போகிறேன்னா நீங்கள் செய்யலாம். இப்படி எந்த நாளை வேணால் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வழிபாடை தொடர்ந்து நீங்கள் வாரத்தில் ஒரு முறை செஞ்சுட்டு வரும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதுவும் 1000% ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப சுலபமாக செய்ய வேண்டிய ஒரு முறை. இந்த முறை செய்கிறப்போ ரூல்ஸ் ஏதாவது இருக்கானா, நீங்கள் கோவிலுக்கு போய் செஞ்சு வைக்க போகிறீங்கன்னா ரூல்ஸ் இருக்குது. கோவிலில் போய் செய்ய போகிறீங்க, சுவாமி ரூமில் வைக்க போகிறீங்கன்னா நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, பீரியட்ஸ் டைம் இருக்கக்கூடாது. மற்றபடி சாதாரணமாக எழுதி எனக்கு ஒரு அவசர தேவை, என்னால் கோயிலுக்கு கூட போக முடியாதுன்னு நினைக்கிறவங்க சாதாரணமாக எழுதி உங்கள் வீட்டு ஷெல்ஃபில், உங்கள் பேக்கில் இப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம். நல்லபடியாக செஞ்சு கொடுங்கன்னு மனசார வேண்டிட்டு எழுதலாம். ஏன்னா அந்த மந்திரத்துக்கு அத்தனை ஒரு பவர் இருக்குது. இந்த மந்திரம், இந்த வெத்தலை, இந்த காம்போலாம் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுமா, சீக்கிரம் ஒரு ரிசல்ட் வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய பவர் காமிக்கும். ரொம்ப எளிமையான ஒரு சிம்பிளான பரிகாரம் தான். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். பல வகையிலே உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும். இன்றைக்கே செஞ்சு பாருங்கள். ஏதாவது முக்கியமான விஷயம் நடக்கணும்னா இன்றைக்கே செய்யுங்க. இன்றைக்கி நைட்டுக்குள்ளே கூட உங்களுக்கு ஒரு விடை வந்து கிடைக்கலாம். டைமிங் நான் தான் சொல்லியிருக்கேன், டைமிங் முக்கியம் இல்லை. எப்போ வேணாலும் இதை செய்யலாம், எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் செய்யலாம். அது போதும். சில பேருக்கு டவுட் என்ன வரும்னா, இப்போ எழுதி வச்ச வெத்தலை வந்து காஞ்சு போச்சு, இல்லை நான் கோயிலேருந்து கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன், என்ன பண்ணுறதுன்னா அது தூக்கியெல்லாம் வீசாதீங்க, சாம்பிராணிக்கு பயன்படுத்திக்கோங்க. அது ஒரு மூலிகைன்னு சொன்ன இல்லையா, அதை காய வச்சு பவுட்ரு பண்ணி சாம்பிராணிக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஒன்றும் நீங்கள் பண்ண வேண்டாம். இவ்வளோதாங்க. ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.